பெருமூளை வாதத்தால் பாதிக்கப்பட்ட தனது சகோதரனை நபர் ஒருவர் தோளில் சுமந்து கொண்டு தைப்பூச திருவிழாவில் பங்கேற்ற காட்சி இணையத்தில் வைரலாகி உள்ளது. இதயத்தில் உனது காலடி, தோளில் உனது காவடி, இடும்பனுக்கு அன்பு செய்த முருகா. சிங்கப்பூரில் வசிக்கும் இந்திய வம்சாவளியான சுரேஷ் வானஸ் மலேசியாவில் புகழ்பெற்ற பத்துமலை முருகன் கோவிலுக்கு தனது சகோதரருடன் பயணித்துள்ளார். பெருமூளை வாதத்தால் பாதிக்கப்பட்ட அவரை அன்புடன் அரவணைத்துக் கொண்ட சுரேஷ் கோயில் படிக்கட்டுகளில் குழந்தையைப் போல தோளில் சுமந்து கொண்டு முருகனை வழிபட்டார். ChatGPT செயலியை நிர்வகித்து வரும் ஓபன் AI நிறுவனம் இந்தியாவில் பிரம்மாண்டமான டேட்டா சென்டரை அமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு செயலிகளுக்கான பயன்பாடு அதிவேகமாக உயர்ந்து வரும் நிலையில் அதை கையாள ஏதுவாக டேட்டா சென்டர் எனப்படும் தரவுகள் சேமிப்பு மையங்களை அமைக்க ஓபன் AI முடிவு செய்துள்ளது. முன்னதாக ரிலையன்ஸ் நிறுவனம் குஜராத்தின் ஜாம் நகரில் உலகின் மிகப்பெரிய டேட்டா சென்டரை அமைக்கப் போவதாக அறிவித்திருந்தது. இதனால் தரவு சேமிப்பு சேவை போட்டி வெகுவாக அதிகரிக்க உள்ளது. இதற்கிடையே ஓபன் AI நிறுவனத்தை $98 பில்லியன் கொடுத்து வாங்கும் எலான் மஸ்கின் முயற்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. ஓபன் AI நிறுவனத்தை வாங்கும் எலான் மஸ்கின் கோரிக்கையை ஏற்க முடியாது என அந்நிறுவனத்தின் இயக்குநர்கள் குழு முடிவெடுத்துள்ளது. மகாராஷ்டிராவில் 99,000 ரூபாய்க்கு வாழ்நாள் சலுகை அறிவித்திருக்கும் பானிபூரி கடை வைரலாகி வருகிறது. நாக்பூரில் பானிபூரி கடை வைத்திருக்கும் விஜய் மேவ்லால் குப்தா தான் இந்த சுவாரஸ்யமான சலுகையை அறிவித்துள்ளார். இதன்படி இவரது கடையில் 99,000 ரூபாய் செலுத்தினால் போதும். அவரது கடையில் வாழ்நாள் முழுவதும் பானிபூரி சாப்பிடலாம். அதுவும் அன்லிமிட்டாக. பானிபூரியை சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். இதேபோல ஒரே அமர்வில் 151 பானிபூரிகளை சாப்பிடுவோருக்கு 21,000 ரூபாய் ரொக்க பரிசு தருவதாகவும் அறிவித்துள்ளார் குப்தா. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தனது மகன் அகிரானந்தாவுடன் சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. கொடிமரம், தெய்வங்களின் சன்னதிகள், உற்சவர் என 15 நிமிடங்கள் தரிசனம் செய்த பவன் கல்யாண் வேண்டுதலை முன்னிட்டு அறுபடை வீடுகளையும் தரிசித்ததாக மகிழ்ச்சி தெரிவித்தார். பவன் கல்யாணின் வருகையை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ரசிகர்களை பார்த்து உற்சாகத்துடன் கையசைத்த அவர் தன்னை காண வந்த ரசிகர்களின் அருகே சென்று கை கொடுத்துவிட்டு புறப்பட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் கிராம மக்கள் திரளானோர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். கோடை காலத்தில் நன்கு மழை பொழியவும் கிராம மக்களின் ஒற்றுமைக்காகவும் மீன்பிடி திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் குளத்துப்பட்டி கிராமத்தில் உள்ள சிறுமா கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. கிராம பெரியவர்கள் துண்டை வீசி அனுமதி அளித்ததும் கிராம மக்கள் அனைவரும் மீன்பிடிப்பதற்காக ஆர்வத்துடன் ஓடி குளத்தில் இறங்கினர். ஊத்தா எனப்படும் பாரம்பரிய மீன்பிடி சாதனத்தை கொண்டு அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு மீன்பிடித்தனர். விரால், ஜிலேபி, ஐரை, கெண்டை உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களை அள்ளி சென்றனர். சிவகங்கை அருகே நடைபெற்ற விறுவிறுப்பான வடமாடு மஞ்சு விரட்டு திருவிழாவை கிராம மக்கள் ஆர்ப்பரித்து ரசித்தனர்.
பிள்ளைவயல் கிராமத்தில் காளியம்மன் கோவில் திருக்குட நன்னீராட்டு விழாவை ஒட்டி வடமாடு மஞ்சு விரட்டு நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 14 காளைகளும் 126 மாடுபிடி வீரர்களும் களம் இறங்கினர். நீண்ட வடத்தின் ஒரு முனை மைதானத்தின் நடுவே புதைக்கப்பட்டிருக்கும். அதன் மறுமுனையில் கட்டப்பட்டுள்ள காளையை 9 வீரர்கள் கொண்ட குழுவினர் 20 நிமிடங்களில் அணைய வேண்டும் என்பது விதி. காளைகளை அணைவதற்காக வீரர்களும் அவர்களிடம் பிடிபடாமல் இருக்க காளைகளும் தீவிரம் காட்டியது மஞ்சு விரட்டை விறுவிறுப்பாக்கியது. வெற்றி பெற்ற காளைகளுக்கும் வீரர்களுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் ஓமலூர் ஆட்டுச்சந்தையில் 1.5 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. சந்தைக்கு வெள்ளாடு, செம்மறியாடு, குறும்பாடு உட்பட சுமார் 2500 ஆடுகள் விற்பனைக்கு வந்திருந்தன. ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அம்மன் கோவில் திருவிழாக்கள் நடப்பதால் அம்மனுக்கு ஆடுகளை பலியிடவும் உறவினர்களுக்கு விருந்து கொடுக்கவும் பொதுமக்கள் ஆடுகளை அதிக அளவில் வாங்கிச் சென்றனர். ஆடுகள் 500 ரூபாய் வரை விலை குறைந்தாலும் 1.5 கோடி ரூபாய்க்கு விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே மலைப்பகுதியில் காட்டுத்தீ பற்றி எரிவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கொடைக்கானல் கீழ்மலை தாண்டிக்குடி பண்ணைக்காடு அருகே வனப்பகுதியில் பற்றி எரிந்து வரும் காட்டுத்தீயினை அணைக்க வனத்துறையினர் கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதே நேரத்தில் தீ அதிகமாக பரவாமல் காக்க தீ தடுப்பு எல்லைகளை வனத்துறையினர் அமைத்து வருகின்றனர்.